உமக்கு நன்றி நன்றி நன்றி. காலை வேளைக்காக நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எங்கள் சந்ததிகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எங்கள் சந்ததியின் சந்ததிகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எங்கள் பிள்ளைங்க இந்த பூமியில் ஓங்கி படரணும். எங்கள் தலைமுறை மகத்துவங்களை காணணும். அப்பா, உமக்கு நன்றி சொல்லவும் ஜெபிக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். இத்தனை இடர்களினூடையும் நீர் எங்களை கைவிடாமல் நோக்கத்தினுடைய அடுத்த எல்லைகளில் எங்களை நிறுத்த நீர் சித்தம் கொண்டதற்காக நன்றி. அப்பா, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். காலை வேளையில் உங்கள் திரு சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். ஏசையா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். We worship you. We glorify your name. We worship you, Lord. There is no one like you. There is no one like you. There is no one like you. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து. ஆமென். ஒரு பாடல் பிரதர் எட்வின் வந்து பாடுவாங்க. அதை தொடர்ந்து பாஸ்டர் ஜெபராஜ் வந்து டில் எக்ஸாக்ட்லி 5:15 to 5:20 வரைக்கும் நம்மளை வர்ஷிப் வேர்ட் அண்ட் ப்ரேயரில் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் உங்களை சந்திப்பேன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும்,
என் வறட்சி செழிப்பாகட்டும். நம்பிக்கையோட கரங்களை தட்டி கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த செழிப்பை தாரும் தேவா, அந்த களிப்பை தாரும் தேவா. கரங்களை தட்டியும் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் இந்த நாள் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு விசை நாம் அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தவங்க முழங்கால் படிய முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு உள்ளத்திலிருந்து இது ஒரு ஜெப ஆராதனையாக இருக்கிறபடினாலே எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்க? இந்த வருட இறுதியில் ஒரு மகத்துவமான பிரசன்னம் எங்கள் வீட்டின் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ, கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இங்கே நடத்துகிற நாங்கள் அல்ல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் வீடுகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில நிமிடங்கள் உங்கள் சத்தம் எழும்பட்டும். வாய் திறந்து ஒரு நாலாவது நபர் கேட்கிற அளவிற்கு கரங்களை தட்டி எல்லாரும் சத்தம் உயர்த்தி நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அற்புதம் நடைபெறட்டும். எங்கள் வீடுகளில் அற்புதம் நடைபெறட்டும். எங்கள் குடும்பங்களில் அற்புதம் நடைபெறட்டும். இந்த வருட இறுதியில் ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி எல்லாரும் வாய் திறந்து உங்கள் சத்தம் கேட்கணும். உங்கள் சத்தம் நாலாவது நபருக்கு கேட்கணும். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பின்னால் இருந்து கடைசியில் இருக்கிற சகோதரிகள் அத்தனை பேரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்கள் வீடுகளை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஒரு மகத்துவம் உண்டாகணும், எங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகணும், எங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படணும். இதுவரை இல்லாத ஒரு மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும்.
இதுவரை இல்லாத ஒரு மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். எங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் வழிகள் செவ்வையாய் மாறணும். கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளை எல்லா தூக்க கலக்கங்கள், எல்லா சோர்வுகள் நீங்கத்தக்கதாக ஆண்டவரே உங்க மகிமை இறங்கி வரணும்ப்பா. நீங்க ஜெபித்தாதான் என் நாமத்தினால நடத்துகிறவர்கள் அல்ல, என் நாமத்தினால் ஒருவர் 2 பேர் கூடி அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்களோ அதன் மத்தியில நான் இறங்குவேன் என்று சொன்னீரேன் அப்பா. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இஸ்ரவேலில் உன் பிள்ளைகள் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்பார்கள் என்று சொன்னீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்கள் வீடுகளின் மேல் ஒரு மகிமை இறங்கி வரட்டும். இப்பொழுது எங்கள் குடும்பங்கள் மேல் ஒரு மகிமை இறங்கி வரட்டும். இப்பொழுது எங்கள் வாழ்க்கையின் மேல் மகிமை இறங்கி வரட்டும். நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே தூரத்தில், எத்தனை தூரத்தில் இருந்தாலும் வீடுகளில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படணும், அந்தகாரங்கள் உடைக்கப்படணும், சத்துடைய ஆதிக்கங்கள் உடைக்கப்படணும், வான மண்டலத்துள்ள பொல்லாதாவின் சேனைகள் எல்லாம் நிர்மூலமாகணும். குடும்பத்தை உயர்த்த முடியாதபடி, குடும்பம் மேல வர முடியாதபடி தடை செய்ய ஜெபம் பண்ணுங்க. கரங்களை தட்டி உங்க சத்தம் கேட்கல, உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும். இங்க இருக்கிற இசையை விட, இங்க இருக்கிற மைக்கை விட, இங்க இருக்கிற எந்த சத்தத்தை விட உங்க சத்தம் அதிகமா எழும்புவதாக, உங்கள் சத்தம் அதிகமாக எழும்புவதாக. என்ன பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறோம், கண்ணீர் நிறைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு ஜெயம் வரணும், இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு வெற்றி வரணும், இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் உயர்த்தப்பட்டணும். அவங்கள சிறையிருப்பில் வைத்திருக்கிற எல்லா சிறையிருப்புடைய வல்லமைகள் இந்த காலை வேளையில் உடைக்கப்படட்டும்பா. ஒரு தெய்வீக மகிமை கடந்து வருவதாக. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில். கரம் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் நடந்திடுவே. வாழ்க்கை தீமையும் என் பிள்ளைகளோ, எந்த சம்பத்து ஆசீர்வதிக்கப்படு. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ, எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படு. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம். கேளுங்க ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான்.
சத்தத்தை உயர்த்தி சத்தம் உயர்த்தி எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ என் சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படு. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படு. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா கேளுங்க கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு வெற்றி, உங்க வீட்டுக்கு ஒரு வெற்றி, உங்க பிள்ளைக வாழ்க்கையில கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமே எங்க வீடை ஆசீர்வதிங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் வழிகளை ஆசீர்வதிங்க, எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கை இதுவரை இல்லாத ஒரு மகத்துவ உயரத்துல ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. வாழ்க்கை துணை, பிள்ளைகள், குடும்ப காரியங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள் இதோ இந்த காலை வேளை எங்கள் வாழ்க்கையில நிறைவாய் வருவதாக. கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் ஓ சபை இன்றைக்கு எழும்பி ஜெபிப்பதாக. சபை இன்றைக்கு எழும்பி ஜெபிப்பதாக. குடும்பங்களை மட்டுப்படுத்துகிற அளவுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஓ குடும்பங்களில் உங்க நன்மை வெடிப்பதாக. குடும்பங்களில் உங்க நன்மைகள் வெடிப்பதாக. நன்றி 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 நன்றி. அப்படியே கரம் உயர்த்தி நன்றி கர்த்தாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு என்னை முழுவதும் தருகிறே. எத்தனை பேர் உங்க வீட்டை உங்க குடும்பத்தை நான் முழங்கால் படிட்டு என்னை முழுவதும் தரு. நானும் என் வீடும் சொல்லும். உங்க குடும்பத்தெல்லாம் மனசுல கரம் உயர்த்தி நானும் என் வீட்டாரும் உங்க குடும்பத்தை எல்லாம் மனசுல வச்சு சேவிப்போம். ஓமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மயே நேசிப்போம். ஓமக்கா ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லு. ரெண்டு கரம், எல்லாரும் ரெண்டு கரம் உயர்த்தி கைவிடா தெய்வமே கருணையின். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. மெய்யான தீபமே வாழ்வின் பாக்கியம், வாழ்வின் பாக்கியமே கைவிடா. ஆமா கூப்பிடுங்க 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 அவருடைய முகத்தை. கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வில் பாக்கியமே. முழங்கால் பிள்ளைகளுக்காக, எங்க குடும்பத்துக்காக நாங்க முழங்கால வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பத்தை தருகிறோம், எங்க பிள்ளைகளை தருகிறோம், எங்க வாழ்க்கையை தருகிறோம் ஆண்டவர். முழங்கா அடியிட்டு
உயர்த்தி ஹalleluya. கைவிடா தெய்வமே கருணையின் சீக ஹalleluya. ஒரு மகிமை இறங்கி வருவதாக. மெய்யான தீபமே எங்க குடும்பங்களின் மேல் ஒரு தெய்வ பிரசன்னம். வாழ்வின் பாக்கியமே கைவிடா. கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாருமாக. படியிட்டு முழுவதும் தருகிறேன். கரங்களை உயர்த்தி படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு 3 நிமிஷம் 2 பிரபலமான சங்கீதத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யூ கேன் பி சீட்டட் ஆஃப்டர் தட். நீங்கள் அமர்ந்து எப்படி இருக்கணுமோ உங்கள் இஷ்டம், ஆனால் பிரசன்னத்தில் இருங்க, அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன போஸ்டர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ. ஸோ இது மாதிரி படித்தோடனே உங்களுக்கு உட்கார சொல்கிறேன். யூ கேன் நீல் டவுன் ஆர் ப்ரே ஆர் சிட் டவுன். தூங்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆல்ரைட். 127ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தையும் தமிழில் வாசிக்கலாம். சங்கீதம் 127 128 இருங்க, பைபிள் திறந்து படிங்க. ஓகே. கர்த்தர் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவார்கள், காவலாளர் விழித்திருப்பதும் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தவித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்பு கொப்பாயிருக்கிறார்கள். ஆகையால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். பக்க சொன்ன என் பிள்ளைங்கள்லாம் தேசத்தினுடைய தீர்மானங்கள் எடுக்கும் சங்கத்தின் நடுவில் என் பிள்ளைகள் இருப்பார்கள். பார்வையாளராக இருக்க மாட்டார்கள். நல்லா உங்கள் பிள்ளைகளுக்காய் கைத்தட்டி ஆமேன்னு சொல்லி 128 குடும்பங்களாய் நம்ம சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நல்லா கைத்தட்டி. ஓகே. பைபிள் 112ஆம் சங்கீதத்தினுடைய 112ஆம் சங்கீதம் தமிழில் வாசிப்போம். தேங்க்யூ லார்ட். பைபிள் படிக்கிறது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. 112 Psalm 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பக்தர். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்.
நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவர் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லி பைபிள் மட்டும் கீழே வச்சிருங்க. ஒரே ஒரு பாடல் நின்று பாடின பின்பு நம்ம அமர்ந்து பாடுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ரைட் ஸ்கேல் கொடுங்க. தேங்க்யூ லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு 6-7 பேர் 10 பேரை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஏய், அதிகாலையில் ஒரு கொந்தளிப்போடு இன்னைக்கு வந்திருக்கோம். தைரியமா விசுவாசத்தோடு பக்கத்தில் 4 பேர்கிட்ட சொல்லுங்களேன், எனக்கு நடக்க வேண்டிய அற்புதங்கள் எல்லாம் நிச்சயமாகவே நடக்கிற நேரம் வந்தாயிட்டு. நல்லா கை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தலைக்கு மேல 1 2. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. உன்னை விட்டு விலகி உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் முன்னேறுவேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? எல்லாரும் கையை தட்டி என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்முடைய 2 கரங்களை மேல உயர்த்தி என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் முன்னேறுவேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள். அப்படியே பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கலாம். நம்ம ஜெபிக்க போறோம். ஒன்லி பிரேயர். ஆமென். யாரும் சிந்தை சதறாம இருங்க. ஹல்லேலூயா லார்ட். ஹல்லேலூயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா.
மாலை பலி போலன் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கரமுயர்த்தி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். கேளுங்க, உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெகங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போல போலன் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி எஸ் 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 விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, ஏற்றுக்கொள்ளுமையா. கரமுயர்த்தி சொல்லுவோமா, மாலை பலி போலும் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவா சீக்கிரமா உதவி செய்யும். உம்மை நோக்கி எஸ் லார்ட், எஸ் லார்ட். அப்பா, எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை பாரங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். எல்லாரும் கையை உயர்த்தி, எத்தனை நாட்கள் பா, சஞ்சலத்தையே கண்ட நாட்கள், வேதனையே கண்ட நாட்கள், முடிஞ்சிருமோன்னு பயந்த நாட்கள். ஆனா இந்த நாள் காலையில சாட்சியாக நிறுத்தினீரே. அழிக்கணும்னு நினைச்ச சத்ருவுக்கு முன்னாடி அழியாமல் நிற்க செய்தீங்களே. தந்திர பேயின், கள்ள பேயின் தந்திரங்கள் குடும்பத்தை முடிக்க நினைச்ச போதும் கைவிடாம இந்த மட்டும் நிறுத்தினாரே. ஹல்லேலூயா. விடியலுக்காய் காவலனை பார்க்கிலும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதப்பா. இயேசுவே, தகப்பனே, தந்தையே, உமக்காய் ஏங்குதை. கரம் ரெண்டையும் மேல உயர்த்தி உம்மை நோக்கி எஸ் எஸ் அப்பா, துக்க நாட்கள் தீரணும்பா. குடும்பங்கள் எழுச்சியா எழுந்திடணும். நீதிமான் கூடாரத்தின் வெற்றி குரல், வெற்றி குரல், வெற்றி குரல் சீக்கிரம் கேட்கணும். ஹே, உம்மை நோக்கி கதறுகிறேன், என் விரைவாய். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 31:49 படித்து நான் செய்யும் ஒவ்வொரு அறிக்கை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு ஜெபத்தோடு என் கூட வாங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த நாளுக்கு பின்னாடி நம்முடைய குடும்பங்கள், சந்ததிகளை பலத்த வெற்றியோடு நடத்துவார். பாதுகாப்பான ஜெபங்கள் இவைகள். கருத்தாய் ஜெபிப்போம். ஆமென். தியானத்தோடு இருப்போம், அதே நேரத்தில் ஆரவாரத்தோடும் இருப்போம். சாத்தான் கோட்டைகளெல்லாம் இன்றைக்கு தகர்ந்து போகணும். 31:49 of the book of Numbers. And they said unto Moses, அவர்கள் மோசேயை பார்த்து இப்படி சொன்னார்கள், thy servants have taken the sum of the men of war which are under our charge, and there lacketh not one man of us. Translation படிக்கிறேன். We your servants have accounted for all the men who went out to battle under our command. Not one of us is missing. கையை நல்லா பெற்றோர் உயர்த்துவீங்களா? என்ன தெரியுமா சொல்றாரு? எங்க பிள்ளைங்க யுத்தத்துக்கு போனாங்க, ஆனா ஒரு குழந்தைய கூட நாங்க இழக்கலன்னாரு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பெற்றோரே, இது என்னுடைய ஜெபமா இருக்கிறது.
நம்ம உதரத்தில் பிறந்த பிள்ளைகளின் ஒன்று கூட எந்த விதத்திலும் சரிந்திடவோ சாய்ந்திடவோ இழந்திடவோ கூடாது. தூரம் போனவர்கள் கூட திரும்பிடணும். preserve them, protect them. அவங்கள பாதுகாத்து அவங்கள ஆசீர்வதித்து இடப்புறம் வலப்புறம் சாயாமல், தீயவனின் பட்டயத்திற்கு இரையாகாமல், சத்ருவின் தந்திர வலையில் சிக்காமல் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். Not one is missing. நியூ லைஃப் சர்ச் சீக்கிரம் ஒரு சாட்சியை எழுதணும். எங்கள் பிள்ளைகள் ஒருவர் கூட நாங்கள் இழக்கவில்லை. Not one is missing, not one is missing, not one is missing. நல்ல தலைமையால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று கை தட்டி பெற்றோர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க பிள்ளைகள் உள்ளவர்களா இருந்தா பக்கத்துல உங்க மனைவியோ புருஷனால யார் இருந்தாலும் பக்கம் சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஒருவர் கூட நான் இழக்க மாட்டேன். கர்த்தர் அவங்களை மீண்டும் கொண்டு வந்து ஒளிவ கன்றுகளை போல நிற்க வச்சு அழகு பார்க்கிற ஒரு பொற்காலம் உங்கள் குடும்பத்தில் வருகிறது. உங்கள் சந்ததி பலத்த ஜாதி. கையை நல்லா தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி சொல்ல போற நீங்க கேட்ட ஆமீன் சொல்லலாம். பிள்ளைகள் எல்லோரும் வீட்டில் இருப்பார்கள். பிள்ளைகள் எல்லோரும் ஆலயத்தில் இருப்பார்கள். அவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள். அவங்க ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுவார்கள். முடிக்க வேண்டிய காலத்தில் தான் முடிப்பார்கள். அவங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விசுவாசத்தை காத்துக் கொள்வார்கள். போர் சேவர்களாய் நிற்பார்கள். குடும்பமே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழக்க கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். தந்திர பேய் சந்ததிகளை பிரிக்க நினைக்கும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியின் சந்ததிகளையும், இந்த இங்கிலீஷ் வேர்டை திரும்ப சொல்றேன், not one is missing. இந்த ஆலயத்தில் ஒருவர் கூட தவறி போகாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள நல்ல கையை தட்டி நன்றியோடு ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், விடியலுக்காய் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. கரங்களை மேல உயர்த்தி உம்மை நோக்கி கதறுகிறே விரைவாய். எல்லாம் சில பெற்றோர் பிள்ளைகளுக்காய் கரமுயர்த்தி நோக்கி கதறுகிறே. நீங்க விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போல உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி பிள்ளைகள் இல்லாத தாய்மார்களுக்காக நான் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். அடுத்த வருஷம் இந்த நாள் பைபிள்ல தீர்க்கதரிசி சொன்னது போல அடுத்த வருஷம் இந்த நாள் வரும் பொழுது என்னுடைய ஜெபம் நிறைய குழந்தைகளின் பிரதிஷ்டை இந்த ஆலயத்தில் நடப்பதாக. கர்த்தர் அதை செய்வார் என்று எல்லாருக்காகவும். எனக்கு தான் 3 இருக்கே பாச, வேணாம் பரவாயில்ல, பக்கத்தில் ஒருத்திக்கு இல்லை பாரு, அவளுக்காக கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லி. God be with you. எபிரேயருக்கு எழுதின நிருபம், the book of Hebrews 11 and 32 to 34 நான் படிச்சு ஒவ்வொன்றாய் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் என் கூட ஜெபிக்க வரீங்க? 11, 32, 33, 34. And what shall I say more? நான் என்னத்தை சொல்லுவேன்? For the time would fail me to tell of Gideon and Barak and Samson and Jephthah and David also and Samuel, end of the prophets. என்னத்தை சொல்லுவேன்? இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள், யுத்த வீரர்கள். Who through faith, விசுவாசத்தினால், நான் சொல்லும் வார்த்தை கேட்டு நான் சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை பிடித்தெடுத்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள், சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள், அக்கினியை அவித்து போட்டார்கள், பட்டயத்தை எதிர்த்து நின்று ஜெயித்தார்கள்,
ஆமென். அவர்கள் யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவர்களாய் சத்துருக்களை தோற்கடித்தார்கள், துரத்தினார்கள். 2 கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உங்கள் சந்ததியை நான் பைபிள் இன்னைக்கு படிச்ச கிதியோனை போல, பாராக்கை போல, சிம்சோனை போல, ஜெப்தாவை போல, தாவீதை போல, சாமுவேலை போல, தீர்க்கதரிசிகளை போல, முதலாவது சொல்லும் வார்த்தைக்கு நீங்க ஜெபிக்கணும். எல்லாரும் உங்க பிள்ளைங்க ராஜ்யங்களை பிடித்தெடுப்பார்கள். எதையெல்லாம் ஆண்டு அடக்கணுமோ, எதெல்லாம் ஆளணுமோ, எதை டொமினியன் பண்ணணுமோ, எதை எடுத்து முடிக்கணுமோ, எந்த ப்ராஜெக்ட், எந்த அசைன்மெண்ட் எதை கம்ப்ளீட் பண்ணணுமோ, இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களே உங்கள் சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எடுத்த காரியத்தை ஆண்டு அடக்குவார்களாக. They will subdue kingdoms. உங்க பிள்ளைகள் ஒளிமுக வாசலுக்கு உள்ளே நின்று தேவனுடைய நாமத்தை இந்த தேசத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளில் உங்க பிள்ளைகள் மகிமைப்படுத்துவார்கள். இப்படி சொல்லும் போது கேட்டாமேன்னு சொல்லுங்க. இந்தியாவிலும் வெளியிலும் இருக்கின்ற உங்கள் சந்ததிகளை என் கர்த்தர் பலத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றி ராஜ்யங்களுக்கு நடுவே பிரகாசிக்கும் பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி பலத்த ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது இப்படி சொல்றேன், அவர்கள் சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள். 2 கரங்களை உயர்த்துங்களேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய புருஷனை, உங்க மனைவிய, அதை விட முக்கியமா உங்க பிள்ளைங்களை விழுங்கணும்னு வாயை திறந்திருக்கிற எந்த கள்ளப்பேயின் தந்திரமா இருந்தாலும், ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணும்போது கேட்டு சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளை, உங்க புருஷனை, உங்க மனைவிய விழுங்கணும் என்று வாய் திறந்து நிற்கின்ற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எந்த பிள்ளைய விழுங்கலாம் என்று வகை தேடி நிற்கிறானோ அவன் வாய்களை மூடுகிற பலன் உண்டாவதாக. இப்படி சொல்ல போற அறிக்கை, உங்கள் பிள்ளைகளை எந்த சிங்கத்தாலும் விழுங்க முடியாது. தானியேலின் தெய்வம் அவங்க வாய்களை கட்டி போடுவார். நல்லா கை தட்டி ஓராமின்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். அக்கினி அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவித்து போட்டார்கள். they quenched fire. கையை மேல உயர்த்துங்க. உங்க குடும்பத்திற்கு விரோதமாக, உங்க குடும்பத்திற்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக ஏவப்பட்டிருக்கிற எந்த அந்நிய அக்கினியா இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், ஏனோ தெரியல பாஸ்டர், எங்க பிள்ளைங்க செதறாங்க, எங்க பிள்ளைங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வர்றதில்லை, எங்க பிள்ளைங்க உலகத்துல ஒரு மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட எல்லா அந்நிய அக்கினிகளையும் இயேசுவின் நாமத்தில் அவித்து போடுகிற பலன் உங்களுக்கு இருக்கட்டும், உங்கள் சந்ததிகளுக்கு இருக்கட்டும். They will quench every strange fire. ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு உங்க பிள்ளைகளோடு இருப்பதாக. நல்லா கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்களேன். எங்க குடும்பத்தில் எழுந்து வருகிற அந்நிய அக்கினிகளை இயேசுவின் 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 நாமத்தில் நாங்கள், எங்கள் சந்ததிகள் அவித்து போடுவோம். கை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் பட்டயத்துக்கு என்ன செய்தார்களாம்? அவர்கள் பட்டயத்தை என்ன பட்டயத்திற்கு தப்பினார்கள். பக்க சொல்ல வர்ற எந்த பட்டயமா இருந்தாலும் கர்த்தர் எங்களை தப்ப வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? they escaped the edge of the sword. இப்படி சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. கோலியாத்தினுடைய சந்ததியில, கோலியாத்தினுடைய குடும்பத்திலிருந்து தாவீது வயதான போது, ஆமென், இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு புது பட்டயத்தோடு தாவீதோடு போரிட வந்தார்கள். தாவீது பல பட்டயங்களையும் யுத்தத்தில் கண்டு பழக்கம் உள்ளவன். ஆனா இந்த பட்டயம் அவ்வளவு பழக்கம் இல்லாத பட்டயம். ஆனாலும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜெயிக்கிற கிருபையை கூட இருந்த போர் சேவகன் அந்த பிலிஸ்தனை கொன்று போட்டான். கையை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? இதுவரைக்கும் கண்டிராத சில புது பட்டயங்கள் இருக்கீங்களாங்க ஆவியில? இதுவரைக்கும் கண்டிராத சில புதிய பிரச்சனைகள், புதிய பட்டயங்கள், பழக்கமில்லாத பிரச்சனைகள் உங்க குடும்பத்துக்கு நேராக எதிர்த்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் கீழே தான் விழுவார்கள். நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் சந்ததியின் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக வருகின்ற நியூ அட்டாக்ஸ்,
புதிய பட்டயங்கள், புதிய தாக்குதல்கள், புதிய விஷயங்கள். ஆனா எழுந்து நான் ஜெயிப்பேன், முடிப்பேன்னு சொல்றவங்க விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்ல மாட்டாங்க. ஹalleluya. சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ். கையம் பக்கமாய் நீட்டுங்கள், இந்த மேல உயர்த்துங்களேன். சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ். இது எனக்கு பழக்கமில்லாத துன்பம், எங்க குடும்பத்திற்கு இது பழக்கமே இல்லாத பிரச்சனை. நான் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேங்க, இந்த வருஷ கடைசியில நீங்கள் எழுந்து அவைகளை தடுத்து நிறுத்தி முடித்து ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்களேன். இந்த பட்டயத்திற்கும் எங்க குடும்பத்தை கர்த்தர் தப்ப வைப்பார். ஹalleluya. நீங்கள் அதை தாண்டி போவீர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த புதிய வைரஸ் வந்தாலும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு இம்யூனிட்டி கர்த்தர் உனக்கு தருவார். எல்லா போராட்டங்களையும் ஜெயிப்பீங்க. 2 பேரை தட்டி சொல்லுங்க, நான் மூழ்கி போக மாட்டேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சர்ப்ரைஸ் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தினாலும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்றி வெற்றியோடு உங்களை நடத்துவார். என்ன ஒரு பரவசமா ஜெபிக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்படி அதோடு இணைந்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் இருக்கீங்களா, தாவீதை கொல்லணும்னு சவுல் வருகிறான் ஆட்களோட. தாவீது எங்கிருக்கிறான் என்று சவுலுக்கு சொல்லிவிட்டார்கள். ஆமென். தாவீதும் சவுலை சந்திக்கணும்னு அவன் ஆட்களோடு போகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு யுத்தம் எந்த பக்கம் முடியும்னு தெரியாது. ஒருவேளை தாவீதின் தலை போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் கொஞ்சம் தூரம் போகும்போது சவுல் அங்கிருந்து வரார், இவர் இங்கிருந்து போறார் மலையேறி. அங்க வரும்போது ஊர்ல இருந்து ஓடி வந்து வேலைக்கார மெசஞ்சர் சொல்றாரு, சவுலே, பிலிஸ்தியர்கள் உன்னுடைய ராஜ்யத்தை பிடிக்கிறார்கள், உன் அரமனை கூட பிடிச்சிட்டார்கள், சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தாக்க வந்தது தாவீத, வர வழி இல்லாம திரும்ப போனான் சவுலு. கையை கொஞ்சம் என் பக்கமாய் நீட்டுங்களேன். உங்களை முடிக்கணும்னு நினைச்சு திட்டமிட்டு செயல்பட்டு புறப்பட்டு வருகிற வழியில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சூழ்நிலையை திருப்பி போட்டு அவர்களை வேர்பக்கமாக திருப்பி உன்னை கைவிடாமல் உன்னை தப்ப வைப்பார். 5 முறை சொல்வேன். குடும்பத்தார் ஆமென் சொல்லுங்க. உங்களை தப்ப வைப்பார், உன்னை தப்ப வைப்பார், உன்னை தப்ப வைப்பார், உன் குடும்பத்தை தப்ப வைப்பார், உன் சந்ததிகளை தப்ப. நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். என்னை அவர் தாங்குவார், தப்ப வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தப்ப வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம், இம்மட்டும் கைவிடா தெய்வம். இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்ப வைப்பார் என் தெய்வம். நான் இப்படி சொல்லணும்னு என் இதயம் தோங்குது. இந்த ஜெப காலத்துக்கு பின்னாடி உங்க வீட்டில் ஒரு பரிசுத்தாவியானவருடைய அக்கினியே இருக்கும். அதனால உங்களை உங்க சந்ததிகள் எல்லாம் பின்தொடரலாம், பண்ணலாம், அவங்கள நிந்திக்கலாம், வேதனைப்படுத்தலாம், முடிக்கலாம்னு நினைக்கிற அந்த கள்ளப்பேயின் தந்திரங்கள்லாம் கர்த்தர் மலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் சிதறடிச்சு உங்களை ஜெயமாய் நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் கொஞ்சம் அப்படிலாம் பண்ணுவார், துரத்தி விட்டுருவார். ஜெயிப்பீங்களா? நான் வசனத்தை மட்டும் படிக்கிறேன், அது ஜெபம் பண்ணால் கஷ்டமாயிரும். 2 தெசலோனிக்கர் 1:6, 2 தெசலோனிக்கர் 1:6. Seeing it is a righteous thing with God to recompense tribulation to them that trouble you. ஏன் எனக்கு ஓகே தமிழில் கொடுப்பீங்களா? அது யாரை படிப்பீங்களா? மெல்ல 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 இருக்கு, 6:30 மணி டைம் இருக்கு, படிங்க. நானே பரவசம். ஓகே ஓகே. உங்களை நான் வசனம் மட்டும்தான் படிப்பேன், ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களை இப்போ யாரை பற்றி பேசிட்டு இருந்தோம்? சவுலை பற்றியும் தாவீதை முடிக்கணும்னு வந்தாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை திருப்பி விட்டாரு. ஏன்னா அவருக்கே ட்ரபிள் வந்துச்சு. யாருக்கு? சவுலுக்கு. இப்போ அது படிங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கும்.
சிலருக்கு புரியவே இல்லைல்ல, அது புரியாது கடைசி வரைக்கும். நீங்கள் புரியாது. இன்னொரு வாட்டி நான் படித்து விட்டுறேன். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. பக்கத்தில் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கோ, அமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன அசைவுகளை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி உங்க சவுளை எந்த பக்கமா திருப்பி விடணுமோ கர்த்தர் திருப்பி விட்டு உனக்கு தர வேண்டிய லட்சக்கரையின் மகத்துவங்களை உனக்கு தராமல் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். கையை தட்டியோ உயர்த்தியோ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஓகே, ஆமென் ஆமென். அதோட நிறுத்திறது தான் ரொம்ப நல்லது. ஜோஷுவா 7:25, 7:25 of the book of Joshua. Amen. 7:25 of the book of Joshua. Then Joshua said, why hast thou troubled us? The Lord shall trouble thee this day. And all Israel stoned him with stones and burned them with fire after they had stoned them with stones. Amen. பக்கத்தில் இப்படி சொல்லுங்களேன், ஏன் என்னை உபத்திரப்படுத்துற பண்ணாது. ஆமென். ஓகே, அதோட விட்டுலான்னு நினைக்கிறேன். நீங்களே ஜெபம் பண்ணிக்கோங்க. அது உங்கள் சார்பில் விட்டுறேன். அது உங்கள் வீட்டில் நீங்கள் கதவு பூட்டி உங்கள் முழங்கால நின்று இந்த 2 வசனங்களை எடுத்து, அது பைபிளில் தான் இருக்குது. பக்கத்தில் இந்த பைபிளில் தாங்க இருக்குது. அதனால் கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். தாவீதுங்கெல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உன்னை இல்லாமல் ஆக்கணும்னு யார் என்ன அந்நிய அக்கினிகளை, அந்தகாரங்களை, பில்லி சூனியங்களை, தீய அம்புகளை, அந்நிய அக்கினிகளை உன் குடும்பத்துக்கு விரோதமாக எரித்துவிட்டு உன்னை இதோடு இல்லாமல் ஆக்கலாம் என்று நினைக்கிற இடத்துல கர்த்தர் சிதறடித்து கலக்கிவிட்டு உன்னை தப்ப வைத்து, அவங்க பட்டயத்திற்கு தப்ப வைத்து, உங்களை எந்த உயரத்தில் வச்சு அழகு பார்க்கணுமோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் கைவிடாமல் காப்பார் என்று அறிக்கை செய்கிறேன். கையை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 54 ஏசாயா 54. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 15 படிக்கிறேன். 15 ஏசாயா 54:15 இருக்கீங்களா? உங்க குடும்பத்துக்காக அதெல்லாம் படிக்கிறேன். Behold, they shall surely gather together, but not by me. Whosoever shall gather together against thee will fall for thy sake. கையை மேல உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். கர்த்தரால கூடாத எந்த கூட்டமாவது உனக்கு உன் குடும்பத்திற்கு விரோதமாய் கூடினால், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் நிமித்தம் அவர்களை கர்த்தர் விழ செய்வாராம். கர்த்தர் கூட்டினார்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் கூட்டாத ஏதேனும் ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக கூடி இருக்குமானால் கர்த்தர் அந்த கூட்டத்தை விழ செய்வார் என்று கீழே அப்படியே வச்சு படிச்சுட்டு 17க்கு வந்தீங்கன்னா இப்படி சொல்றாரு. உனக்கு விரோதமாக, கையை வலது கை கொஞ்சம் மேல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும், எந்த ஒரு இருக்கீங்களா? ஒரு ஆமே நல்ல சகோதரலாம் ஒரு ஆமேன். உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் தொழிலுக்கு, உன் வியாபாரத்திற்கு, உங்க ஊழியத்திற்கு, உங்க நிறுவனத்திற்கு எதிராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. உன்னை குற்றத்தில் தீர்க்கணும் என்று எழும்புகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் அமைதிப்படுத்துவார். கடந்து போவோம், நமக்கு நேரம் இல்லை. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல, மாலை பலி போல கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், உம்மை நோக்கி உதவி செய்யும், உம்மை நோக்கி. ரெண்டு கரங்களை உயர்த்தும். 124 சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். 124:7. ஆமென். 124:7. அவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு. Our soul is escaped as a bird out of the snare of the fowlers. The snare is broken and we are escaped. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்துங்களேன். உங்களை சிக்க வச்சு, உங்க பிள்ளைங்களை சிக்க வைக்கணும்னு எந்த செட்டப்பு,
எந்த அட்டாக்கு, எந்த சிந்தனைகள், எந்த விதமான தீங்குகள், எந்த விதத்தில், எந்த ஆவியில, எந்த விஷயத்துல உங்களுக்கு விரோதமாய் உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்கள் சந்ததிகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு காலையில ஜெபிக்கிறேன், நீங்கள் அதற்கு தப்புவீர்கள். கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, குருவி தப்பிட்டு. You will escape. கர்த்தர் உன்னை தப்ப வைப்பார். விசுவாசத்தோடு கைத்தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, அந்த பில்லி சுனி நீ என்ன ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லு. நீங்க சொல்றது வேணா செய்யுன்ற மாதிரி சொன்னீங்க. நல்லா ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் கேட்டாரா? பக்க இனி அந்த பில்லி சூனியம் என்ன ஒண்ணுமே செய்யாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. குருவி தப்பிட்டு, கண்ணி தெரித்தது, குருவி தப்பிட்டு. We have escaped, we have escaped, we have escaped. சொல்ல மாட்டீங்களா? 126ஆம் சங்கீதம் இருக்கீங்களா? ஜெபத்தோடு தூபம் போல் என் ஜெபங்கள். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்பொழுதுல இந்த நாளிலிருந்து டிசம்பர் 31க்குள்ள ஜனவரி 2004 பிரவேசிப்பதற்கு முன்பாகவே எங்க குடும்பத்தின் சிறையிருப்பு, 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 every captivity. come on, ஜெபிக்கணும் நீங்க, ஜெபிக்கணும் நீங்க, உற்சாகமா ஆவியில் இருங்க. எங்கள் குடும்பத்தை சிறையத்தில் வைக்கணும் நினைக்கிற எல்லா சிறையிருப்பின் ஆவிகள், every captivity, every captivity, every chain, every dark door, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் சிதறிப்போவதாக. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுறாரு, சிறையிருப்பை மாற்றுறாரு. விசுவாசமாய் கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், ஓஹோ விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் அவளுடன் உமக்காய் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் உமக்காக. ரெண்டு கரங்களை நல்ல மேல உயர்த்தி தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல, பலி போல உயர்த்தினேன். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். மாற்றினது பின்னாடி நேத்துக்கு நம்ம வாசித்தோம் கீழே, அவன் வாழ்க்கையில் அவனை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள் கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து எல்லோரும் அவனை ஆசீர்வதிக்க முன்பு இருந்ததை விட அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டு கையை மேல உயர்த்துங்க. இந்த நேரம் ஜெபிக்க போறது நல்லா கேட்கணும். சிலருக்காக மட்டும்தான் இந்த ஜெபம். உங்கள் குடும்பத்தை விட்டு ஏற்பட்ட சில துன்பங்கள், பிரச்சனைகள், சத்ருவின் அலைச்சலால பிரிக்கப்பட்ட எல்லாரையும் சொல்ல, பிரிக்கப்பட்டவர்களில் சிலரை யார உங்க கூட கர்த்தர் ரீகனெக்ட் பண்ணணுமோ, யார கர்த்தர் உங்க கூட மீண்டும் சேர்க்கணுமோ, இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் சேர்ப்பார். அது உனக்கு தீங்கா இருக்காது, அது உனக்கு ஜெயமா இருக்கும். சிலரை பிரிப்பார், சிலரை சேர்ப்பார். சேர்க்கும் பங்கில் உங்களை விட்டு பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் திரும்ப சேர்க்கும் கிருபையை ஏற்படுத்த இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்க. God will reconnect people. உங்கள் குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்த சிலரை மீண்டும் கர்த்தர் டிவைனாக ரீகனெக்ட் பண்ணும் நிறைவை தருவார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya. Thank you Jesus. நான் சுகமானேன், நான் சுகமா புண்ணிய
ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. உங்க குடும்பத்தில் நல்லா கேட்கணும், இது ரொம்ப முக்கியமான ஜெபம். உங்க குடும்பத்தில் ஒருவர் யார் பலவீனமா இருக்காங்களோ, சரீரப்பாடுகளோடு இருக்காங்களோ, நீங்க அதை குறித்து பயப்படுறீங்களோ, இன்னைக்கு எரேமியா சொன்னதை சொல்றேன். கிலியாத்தில் உங்களுக்கு ஒரு தைலம் இல்லையா? இஸ் நாட் தேர் a balm in Gilead. கிலியாத்தில் உங்களுக்கு ஒரு தைலம் இல்லையா? உங்களுக்கு ஒரு மருத்துவர் இல்லையா? எல்லாரும் கையை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க குடும்பத்துல யார் இன்னைக்கு பயப்படும் அளவிற்கு பலவீனங்களோடு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இன்ற காலையில ஜெபிக்கிறேன். கிலியாத்தின் தைலம், கிலியாத்தின் மருத்துவர் இயேசு என் பரிகாரி. அவர் சிறகின் ஆரோக்கியம் என்னை மூடும். அவர் என்னை கைவிட மாட்டார். மரணம் என் குடும்பத்தை விட்டு தூரமாயிருக்கட்டும். அப்பா, எங்களை சுகமாக்குங்க, எங்கள் சொந்தங்களை சுகமாக்குங்க, எங்கள் பிள்ளைகளை சுகமாக்குங்க. பலவீனமா யார் இந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்க நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து இந்த அபிஷேகமான நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியத்தை வெற்றியாய் மாற்றுகிறார். நீங்கள் சீக்கிரம் ஆரோக்கியத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபிக்கிற இந்த நிமிஷத்திலேயே சூப்பர் நேச்சுரல் ஹீலிங், கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வியாபாரிக்கட்டும். நல்லா தலை மேல கையை தட்டி 118 சங்கீதம் 118 17 வசனம் MSG-ல கொடுங்களேன். MSG-ல நான் என்ன படிக்கிறேன்? MSG எப்படி சொல்றதுன்னா, I will not die, I didn't die, I lived, and now I am telling the world what my God did. Okay, so I didn't die, I lived. நன்றி உள்ளவங்க யாரா இருக்கீங்களா? இவர் சொல்லட்டுமா? சாவணும் தான் சாத்தான் பண்ணான், ஆனா உங்களை சாக விடல. இவ்வளவு அழகா இருக்கு. I didn't die, I lived, and now I'm telling the world what my God has done for me. என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாதது, இயேசுவால் ஆகாதது, இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ. Is anything too hard for my Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? All right, தமிழாக்க சொல்லுங்க. நான் சாவல, நான் தப்பிச்சிட்டேன். அதனால இந்த உலகத்திற்கு என் தேவன் யார் என்பதை நான் சொல்லிட்டே இருப்பேன். கையை தட்டி நன்றி உள்ளவங்க இருக்கீங்களாங்க? 10 வயசுல சத்து இருக்கணும், 16 வயசுல சத்து இருக்கணும், 22ல சத்து இருக்கணும். கள்ள பேய கர்த்தரும் கையில தப்ப வச்சு ஊழியக்காரனாய் நிற்க வைத்தாரே. I didn't die, I lived, I will tell the world who my God is. Allah கை தட்டி ஒரு ஆமென் சொல்லி, is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? அப்படியே அந்த கரங்களை உயர்த்தும். உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்திற்கு விரோதமாக, உங்க சுதந்திரங்கள் சொத்துகளுக்கு விரோதமாக என்ன கடிதம் எல்லாம் மிரட்டுற மாதிரி வந்திருக்கோ, என்ன ஆணைகள் வந்திருக்கோ, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்த காரியங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அளித்து அந்த டாக்குமெண்ட், அந்த பேப்பர்ஸ், அந்த வழக்கு, அந்த பிரச்சனை சாதகமாய் கர்த்தர் விரைவில் முடிக்க போகிறார். இப்படி சொல்ல போறேங்க. நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் தூதர்களை கட்டளையிடுவார். கர்த்தர் பல விஷயங்கள் அசைவை கொண்டு வருவார். 3 பேரையாவது தட்டி ஜெபத்தோடு சொல்லுங்க, சீக்கிரத்துல இந்த விஷயங்களில் நான் வெற்றியை சுதந்திரிப்பேன். என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம் ஆகும். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். 2 கையை உயர்த்தும் போது இது குறிப்பிட்ட சிலருக்காக. பிரிஞ்ச குடும்பங்கள், அவங்க பிரிஞ்சிருக்கவே கூடாது. அவங்க கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருந்திருக்கணும். ஆனா கள்ளப்பை குடும்பத்தை பிரிச்சுட்டான். ஆனா இன்ற ஜெப நாள்ல ஜெபிக்கிறேன்,
மீண்டும் அந்த புருஷன், அந்த மனைவி, அந்த பிள்ளைகள் ஒன்றாக நின்று நியூ லைஃப் சர்ச்சில் வந்து பாட்டை நமக்கு பாடி சாட்சி சொல்றாங்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே. நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பாக்க. ஹல்லேலூயா. இப்போ நான் இப்படி இப்போ ஜெபிக்க போறேன். பெற்றோர் எல்லாம் கையை உயர்த்தணும். உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, இந்தியாவில் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் படிக்கிறாங்க. என் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க வெளியில் இருக்காங்க, நிறைய பேருடைய பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க. உள்ளூரில் படிக்கிறாங்க, ஆவடியில் படிக்கிறாங்க, அம்பத்தூரில் படிக்கிறாங்க, திருவட்டியூரில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க. என்னுடைய ஆசையெல்லாம் இந்த ஜெப நாளைக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பில் எப்படி சொல்லலாம் ஸ்ட்ரேஞ்ச் ரிசல்ட், அறிவுக்கு புரியாத ரிசல்ட். சில பெற்றோர் எதுக்கு அந்த சலிச்சு போன கை தட்டாது, நீங்களே வச்சுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு தான் சொன்னேன். ஜெபிப்பீங்களா? இந்த ஜெப நாளைக்கு பின்னாடி உங்க சந்ததிகள், உங்க பிள்ளைங்களுடைய படிப்புல ஸ்ட்ரேஞ்ச் ரிசல்ட். நீங்க ரிப்போர்ட் கார்டை வாங்கிட்டு என் குழந்தையா இது என்று கேட்கும் அளவிற்கு அறிவின் மேல கர்த்தருடைய வல்லமை வரட்டும், விசேஷ ஞானத்தை கொடுக்கட்டும். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். ஜெபிங்க. கையை உயர்த்தும் போது வித்தியாசமான கிருபை, சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், ஒரு மைண்டுக்கு அசாதாரணமான எம்பவர்மெண்ட். சீக்கிரம் தேசம் சொல்லட்டும், அவர்களை விட தானியேல் எத்தனை மடங்குங்க? 10 மடங்கு. இன்னொரு வாட்டி கேட்குறீங்களா? இவர்களை விட, மற்றவர்களை விட தானியேல் 10 மடங்கு அறிவுள்ளவனாய் இருந்த தானியேலின் தெய்வம் உங்க பிள்ளைகளுக்கு மற்றவர்களை விட நான் ஜெபிக்கிறேன் 10 மடங்கு அறிவாற்றலை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? Thank you Jesus. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. தலைக்கு மேல கையை தட்டி. Demons will have to flee. Hey, when I stand on the name of Jesus, tell me. In the name of Jesus, Jesus, we have the victory. எல்லாருமே கையை மேல உயர்த்திடணும். உங்க தலைமுறையில இன்னும் சில சாபங்கள், ஏன் மீட்கப்பட்ட பின்னாடி இருக்கக்கூடாது. ஏனோ தெரியல, சரியா மீட்கப்படலையோ, ஆனா மீட்கப்பட்ட குடும்பத்தில் கூட இன்னும் தலைமுறையின் சாபத்தினுடைய அசைவுகள் இன்னைக்கு இருக்குமானால், அப்பாக்கு நடந்துச்சு, தாத்தாக்கு நடந்துச்சு, எனக்கும் நடக்குதான். இயேசுவின் நாமத்துல நீங்க மீண்டும் பிறந்தவர்கள், உங்களுக்கு அது நடக்க கூடாது. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அந்த தலைமுறையாக ஒரே விஷயம் மீண்டும் தலைமுறையில் நடக்கிற அந்த விஷயம் இந்த ஜெப நாளைக்கு பின்னாடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இனி ஒரு நாளும் உங்க குடும்பத்தில் இருக்க கூடாது என்ற விசுவாசத்தோடு கையை தட்டி விடுதலை பெற்றேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், உனக்குள்ளே இருக்கிறார். என்ன எகிப்தில் ஒரு நாள் மரணம் வருகிறது, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அன்டைம்லி டெத், காலத்துக்கு முன்பாகவே மறிக்கணும் என்ற ஒரு சங்கார தூதன். கர்த்தர் சொன்னார், ரத்தத்தை மட்டும் நிலக்கால போட்டுரு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்களோ தெரியாது. காலத்துக்கு முன்னே முடிக்க நினைக்கிற, உங்க குடும்பத்தை முடிக்க நினைக்கிற மரண ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தாண்டி போவதா. நல்லா கையை தட்டி, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை.
நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல சாத்தான் ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு வருஷம் ஒரு விபத்து, வருஷம் 2 விரல் உடையணும், சாரி வருஷம் யாரா கீழே விழுந்து முட்டி உடையணும். எங்ககிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வருஷம் உடையும். யாருன்னு போகும்போது என்ன தனியாக கேளுங்க. எல்லா வருஷம் உடையும், ஏதாவது ஒன்று உடையும். நானும் ஜெபம் பண்றேன், ஆனால் உடையுது. ஆனால் இந்த ஜெப நாளைக்கு குடும்பத்தில் ட்ராஜடி, ஆக்சிடென்ட், விபத்துகள், சரீர முறிவுகள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற அந்த கள்ளப்பேயினுடைய எல்லா அடையாளங்களும் இரத்தத்தின் வல்லமையினால் by the blood of Jesus உங்க குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் மாய்ந்து போவதாக. இனி ஒரு நாளும் நீதிமானுக்கு கேடு சம்பவிக்காது, நீதிமானுக்கு ஒரு கேடும் சம்பவிக்காது என்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக. Hallelujah. Thank you Jesus. கடைசியா இல்லை, நிறைய இருக்கு. நான் என்ன பண்ண நேரம் இல்லையே. ஒரு 3 மணி நேரம் உங்களை ஜெபத்துல போட்டு அசைச்சு உலுக்கி ஆராதனையோட. ஓகே, சிலருக்கு தீர்க்கதரிசனம் உரைச்சாச்சு, கர்த்தரே சொல்லிட்டாரு, ஆனா நிறைவேறாது. இருக்காங்களா அந்த மாதிரி? 7 பேர் தானே, மற்றெல்லாம் அப்படி ஜெயிச்சிட்டீங்களோ? வார்த்தை இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு. எப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை கெட்டாத போது, ஆமா, கை கெட்டல வாய் கெட்டல, ஏதோ ஒன்று எட்டாம போச்சு. ஸோ நிறைவேற நேரம் வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணி அது நிறைவேறாம அது செதறி போகிற சில குடும்பங்கள். இப்படி சொன்னா மோசே எல்லாத்தையும் சாதிச்சிட்டே போறார், பிஸ்கா வரைக்கும் போறார். ஆனா அந்த கண்மலையில கோவப்பட்டதுனால கர்த்தர் சொன்னாரு, கானான் தெரியுதான்னு. தெரியுது, ஆனா நீ அங்க போக மாட்டேன். பிஸ்காவோடு முடிஞ்சிச்சு அவருக்கு. இன்னைக்கு பக்கம் சொன்ன, நானு பிஸ்கால முடிக்க மாட்டேன், நான் கானான்ல தான் முடிப்பேன். எத்தனை பேர் அந்த கடைசி எல்லை கோடு வரைக்கும் பாதியில செதறி போகிற ஒரு குடும்பமாய் அல்ல, கடைசி எல்லை வரைக்கும் எல்லாரும் கையை தட்டியோ உயர்த்தியோ ஜெபம் பண்ணுங்க. until the end. இதை சொல்லும் போது கேட்டாமேன்னு சொல்லுங்க. உங்களில் அவர் ஆரம்பித்த எல்லா நற்கிரியைகளையும் செழுமையான முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார் என்று பிலிப்பியருக்கு சொன்ன வார்த்தை உங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். சில குடும்பங்கள்ல நான் இங்கே இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கேன், பேரெல்லாம் சொல்லக்கூடாது பாருங்க, சொல்லவும் மாட்டேன் சாவர வரைக்கும். நீங்கள் எங்கிட்ட எது சொன்னாலும், பிரசங்கியா இருக்கிற பெரிய டெம்டேஷன் தெரியுமாங்க, பிரசங்கத்தில் ஓட்டவாய். ஆனால் நான் நல்ல பாஸ்டரு, வசனத்தை மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சில விஷயங்கள்ல ஆமேன் தொடங்குறீங்க, முடிக்க மாட்டீங்க. கல்யாணம் பண்றீங்க, சண்டை போடுறீங்க, கல்யாணம் பண்றீங்க, அப்புறம் பிரியுறீங்க. உங்களை சொல்ல, நீங்க சிலரை அந்த சாபம் உடைஞ்சிடணும். உங்க குடும்பம் எப்படின்னா, எதை தொடங்கினாலும் அது மரண பரியந்தம். மனைவி மரண பரியந்தம், பிள்ளைகள் தலைமுறை பரியந்தம், செல்வம் மரண பரியந்தம். எதை தொடங்கினாலும் அதை சஸ்டெயின் பண்றதில்லை. தொடங்க வேண்டியது அப்புறம் ஊற்ற வேண்டியது, தொடங்க வேண்டியது ஊற்ற வேண்டியது, அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டியது, அப்புறம் ஊற்ற வேண்டியது. எத்தனை நாள் இந்த சாபத்தில் இருப்பீங்க? இன்னைக்கு அதை உடைக்க வேணாமா? பக்கத்தில் எங்க குடும்பத்தில் எது தொடங்கினாலும் முடிவு வரை அந்த புருஷன், அந்த மனைவி, அந்த பிள்ளைகள், அந்த செல்வம், அந்த வியாபாரம், அந்த தொழில், அந்த ஊழியம், அந்த ஜெபம், அந்த வேத வாசிப்பு எல்லாமே கடைசி வரைக்கும் நாங்கள் நிலை நிற்போம். கையை உயர்த்துங்களா? ஜெபிக்கிறேன். பிதாவே நன்றிப்பா, சஸ்டெனிட்டி கொடுங்க.
நிக்கணும். திராணியோடு, சுகத்தோடு, பலத்தோடு, சந்ததியோடு, குடும்பங்கள் பிரியாமல், உடையாமல், சிதறாமல், சண்டை சச்சரவுகள் கேவலங்கள் எல்லாம் விலகி போக அப்பா எங்கள் குடும்பங்களை உயர்த்தி நிறுத்தி அழகு பார்த்திருங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பை சொல்ல போறேன். நான் பேசுறது யாருக்கா புரியுதா? இருக்கிறது இன்னும் 10 நிமிஷமா நான் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இருக்கேன். ஒரு அம்மா என்ன சொன்னார் அவரு, ஒழுங்கா கேளு, நான் வேகத்தில் இருக்கேன், நீங்களும் வேலைக்கு போகணும். ஓகே, நேத்திக்கு சொன்னோம் இக்காபோத் அப்படின்னா உங்க நாளை, உங்க நேற்றைய தினம் நாளை விட சிறந்ததா இருக்கக்கூடாது வச்சுங்களேன். நான் நிறைய பேரை பார்க்குறேன், நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. நல்லா என்ன பாருங்க, நல்லா என்ன பாருங்கன்னா ஆவியில். ஓகே ஓகே, இருங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க நல்லா தொடங்கணும். ஆமேன். வயதாக ஆக நான் ஒன்று பார்க்குறேன், சிலர் டிமினிஷ் ஆகுறாங்க, நல்லா தொடங்குறாங்க, அப்புறம் வயதாக ஆக அது செதறது, இது செதறது, அது செதறது, கடைசியில் பார்த்தா பிள்ளைங்களால் கைவிடப்பட்டு ஒரு கேவல நிலைக்கு பெற்றோர் வந்து நிற்கிற ஒரு நிலைமையை நிறைய குடும்பத்தில் பார்க்குறேங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிப்பது என்ன தெரியுமாங்க, வயதாக ஆக மகிமை குறையவே கூடாது. 80 வயதுலையும் நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததிங்க, யாருக்கா ஏதோ புரியுதாங்க, உங்க மகிமை, உங்க குளோரி, உங்க நிறைவு, உங்க ஆற்றல் டிமினிஷ் ஆகக்கூடாது, குறையவே கூடாது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். தைரியமா அறிக்கை செய்வீங்க பக்கம் சொல்ல, என் வயதாக ஆக என் மகிமையும் உயர்ந்துட்டே தான் இருக்குமே தவிர அது குறையவே குறையாது. விசுவாசிக்கிறீங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு தொடங்குவாங்க, 40லே தடுமாறி, 60ல சுத்தமா காலி, 80ல நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். நோ டிமினிஷிங் க்ளோரி. இக்காபோது உங்கள் குடும்பத்தை விட்டு என்றைக்கும் விலகி போயிடணும். உங்க பிசினஸ், உங்க வியாபாரம், உங்க செல்வம், உங்க ஆரோக்கியம், உங்க குடும்பம், உங்க சந்ததிகள், உங்க அழகு. 3 பாட்டி தான் அதுக்கு ஆமேன்னு சொல்லிச்சு. நீங்க அப்படி இருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி இருப்பீங்கன்னு நம்புறீங்க? நல்லா கையை உயர்த்திங்க பார்க்கலாம். As age increases, nothing decreases. Diminishing glory அல்ல, increasing glory எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு எழுதப்பட்ட ஜெப குறிப்புகளில் வந்த ஒரு விஷயம் நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்கீங்க இந்த சர்ச்சில், அதனால நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். தூங்குனா சாவின் கனவு எனக்கு வருது, என் குடும்பத்தில் யாரோ செத்துட்ட மாதிரியே கனவு வருது அப்படின்னு என்கிட்ட சில கடிதங்கள் வந்திருக்கு. இயேசுவின் நாமத்தில் கையை உயர்த்துங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கையை உயர்த்துங்க. இந்த மரண ஆவியை கொண்டு வந்து உன் சொப்பனத்தில் மரணத்தை கொண்டு உனக்கு கலக்குகிற அந்த கலக்கத்தின் ஆவியை நீங்க இன்னைக்கு அந்த வசனத்தை திரும்ப சொல்லணும். I will not die, I lived and I will tell the world who my God is. அந்த மரணத்தை தூண்டி விடுகிற மரண ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். நான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க எங்க போனாலும் கடவுளங்களை பாதுகாத்து உயரத்தில் வச்சிடணும், வெற்றியோடு நடத்தணும். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நமக்கு அது பெருசு இல்லை, இந்த வருஷம் நியூ இயர். நான் சொல்ல போறேன், எல்லா வருஷத்தை விட 2023 உங்க கிறிஸ்மஸ் வேற லெவல்ல இருக்கும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க எல்லாமே நலமா இருக்கும். கர்த்தர் அதை செய்வாருன்னு நம்புறவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. சிலர் பைபிள்ல இயேசு சொன்னாரு, நிறைய ஜெபம் பண்ணாங்க, நிறைய ஜெபம் பண்ண உங்க குடும்பத்திற்கு. இன்னைக்கு நான் அறிக்கை செய்கிறேன், நான் விசுவாசத்தோடு என்னுடைய கேலண்டரை கூட பார்க்க எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் நான் சொல்கிறேன், மே 1லேருந்து 10 திரும்ப ஜெபத்தை வைக்கிறோங்க. அன்னைக்கு நம்ம வித்தியாசமாக ஜெபிக்கிறோம், தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும், எல்லா நாளும் ஜெபிக்கணும். பட் மே 1 to 10 நடுவில் வைக்கிற அந்த ஜெபம் இப்போவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஜெபத்தினுடைய ஆவியில் நீங்கள் எழுந்திருக்கணும். நான் நினைக்கிறேன் ஜெப குறைவால தானோ ஒருவேளை பல விஷயங்கள் வந்துடுச்சு. இந்த நாட்களை தனியாகவும் நீங்க ஜெபிக்கணும், சபையாவும் கூடி ஜெபிப்போம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லமா. இயேசு இப்படி சொன்னாரு, ஒரு விவசாயி, நல்லா கேட்கணும்,
விதைத்தார். என்ன செய்தார்? விதைத்து பின்பு என்ன செஞ்சார்? தூங்கினாராம். அவர் தூங்கும் போது பக்கத்தில் இருக்கிறவன் பிடிக்காதவன், ஆமா, அவன் ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது என்ன விதைச்சானா? களைகளை விதைக்கிறான். இப்ப அறுவடை வந்த போது இவர் அறுக்க வேண்டிய அறுவடையை விட அதிகமா என்ன அறுக்கிறாரு? களைகளை அதுக்கு அறுக்கிறாருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுடைய தூக்க மயக்கத்தால சத்ரு விதைச்ச களைகள் என்ன தெரியுமா? என்னுடைய ஜெபம் நல்லா கேட்டுக்கோங்களேன். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுக்கணுமே தவிர அவன் இவன் பண்ண தீங்கின் விளைவுகளை நீங்க அறுக்கவே கூடாது. You must not harvest. You must not harvest any tares. தீங்கு நீங்கள் அறுக்கவே கூடாது. ஏன்னா நீங்க அறுத்ததில், நீங்க விதைத்ததெல்லாம் நல்ல விதைகள். இனி இயேசுவின் நாமத்துல கையை மேல உயர்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க விதைச்ச உங்க நிலத்தினுடைய அறுவடை விதைச்ச அறுவடையை தான் இருக்க வேண்டுமே தவிர கள்ளப்பேயினுடைய களைகள் உங்கள் அறுவடையில் கலந்து விடக் கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செஞ்சு இந்த வருஷம் முடிந்து 2024 என் அறுவடையை காண்பேன் என்று சொல்றவங்க கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜெபிப்பது நல்லது. நான் இப்படி சொல்ல போறேன், நல்லா கேட்கிறேன். கேட்குறீங்களா? பிரயோஜனமா இருக்கா? அடுத்த 10 நாளை சொல்லிடலாமா? சண்டே அறிக்கை சொல்லிடலாமா? ஏன் முன்னாடி பின்னாடி ஏதோ ஆமீன் இருக்கா? கெஸ்டர் இருக்கார், அது ஓகே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அம்மா பார்த்து இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஓகே, ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஓகே, இது நல்லா கேட்கணும். நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க எதிர்காலத்துக்கு ஆவியில நீங்க அடம்பக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் ஜெபம். இருக்கீங்களாங்க? 20 வருஷம் பின்னாடி நடக்க வேண்டியதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அங்க இன்னும் போல. எங்க 20 வருஷம் பின்னாடி இருக்கிற இடத்துக்கு நீங்க முன்னாடி இருக்கிற இடத்துக்கு நீங்க போல. உங்க எதிர்காலத்துக்கு இன்னும் நீங்க போல. ஆனா நீங்க என்ன அனுப்புறீங்க? ஜெபத்தை அனுப்புறீங்க. நல்லா ஆவியில புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன அனுப்புறீங்க? உங்க சந்ததியின் உயரத்தை இன்னும் நீங்க பார்க்கவே இல்லை. ஆனா என்ன அனுப்புறீங்க? ஜெபம். நல்லா கேட்டு, நான் இப்படிதான் நினைக்கிறேன். ஆவியில நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்றீங்க. நிறைய வரலையோ? நீங்க ஜெபம் பண்றீங்க. இந்த ஜெபம் அங்க போகுது. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் செய்யறார். இந்த ஜெபம் அங்க போய் உங்க சந்ததிகளுக்காக உங்க எதிர்காலத்துக்காக அங்க போய் நிக்குது. அந்த நேரம் வரும்போது அதை கெடுக்கிற சத்ரு அங்க 20 வருஷம் பின்னாடி 10 வருஷம் வரும்போது அந்த ஜெபம் அங்க நின்று சொல்லும், அன்றைக்கே ஜெபம் பண்ணியாச்சு, நீ கெடுக்க முடியாது. புரியுதாங்க நான் சொல்றத? ஜெபம் எவ்வளவு வல்லமை மிக்கதுன்னு சொல்றேன். The prayer will go, your prayer will go to the future. It will stand there. அது அங்க நிக்கும். உங்க பிள்ளைங்க வருவாங்க, சாத்தான் வருவான். எதுக்கு? கெடுக்க வரும்போது அந்த ஜெபம் சொல்லும், அன்றைக்கே ஜெபம் பண்ணியாச்சு. என் பக்கம் கையை நீட்டிங்களா? பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவனுடைய சிந்தனைகளை புரிந்தவர், உங்க லட்சியக்கரைக்கு உங்களுக்கு தெரியாத எதிர்கால விஷயங்களை அவருக்கு தெரியும் என்பதனால் பிதாவாகிய தேவனுடைய சிந்தனைகளை அலசி பார்த்து ஜெபிக்க தெரியாத உனக்கு உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை என்ற உச்சரிப்புகளால் உன் சார்பில் ஜெபம் பண்ணி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? தாவீதின் உயரத்துக்கு காரணம் ஒரு அபிஷேகம். மோசையின் உயரத்துக்கு காரணம் ஒரு சந்திப்பு. கிதியோனின் உயரத்தின் காரணம் ஒரு என்கவுண்டர். யாருக்கு தெரியும்? அந்த துளி எண்ணெய் தானோ உன்னை உயர்த்திடும். Never know God's plans. If you are free Sunday night, come and be blessed. We have worship, we have the word, we have prophetic word, and we will be praying for you with oil. May God do mighty things. எல்லாரும் அப்படியே கரங்களை மேல உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஜெபித்த ஜெபங்களும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நல்லா சொல்லுங்க, நான் ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் கேட்டிருக்கிறார். சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, I have prayed, God has heard, and I am waiting. கையை கீழே போடுங்களேன். இப்போ அவர் எப்படி செய்யணும்லாம் அவர்கிட்ட போய் சொல்லாத. அவருக்கு தெரியும், உன்னை விட நல்ல அறிவுள்ளவர். அங்கே போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஆண்டவரே நீர் இந்த சிஸ்டர் கிட்ட சொல்லும். ஆமாம், அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் எப்படி செய்யணும்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்களா விஷயத்த?
அவர் முடிப்பாரா? கண்டிப்பா முடியும். விசுவாசமா இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 1 2 3 4. அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை உயர்த்தி இந்த இன்பராமேசு ஏசு நம்மோடிருப்பார். ஓ இந்த இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, நன்றியால் உள்ளமே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அப்பா, அவங்க அநாதி திட்டத்தின்படி எங்களுக்காகவோ வேற எந்த நோக்கத்தினாலேயோ இந்த ஜெபத்தை ஏற்படுத்தலை. This is not for any interest. Only one thing. நீங்கள் பாரம் கொடுத்தீங்க, நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். உங்கள் நித்திய நோக்கங்கள் நிறைவேற உங்களுடைய சித்தத்திற்கு முன்பாக தலைவணங்கி நிற்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைங்க போகிறாங்க. Tomorrow is the last day. And then Sunday we are going to have an oil anointing. Daddy, உங்க தூதர்கள் இறங்கணும், பாளையம் இறங்கணும், ஏறணும்ப்பா. இந்த இடம் பெத்தையெல்லாம் மாறிடணும். உள்ள நுழையும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும். பிரசன்னத்தால் இடை கட்டுங்க, வெற்றியாய் நடத்துங்க. போகும்போது எல்லாரோடும் கூட இருங்கப்பா. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் போது உங்கள் கிருபை இன்னும் பெருகட்டும். வெற்றியோடுங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நாம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. God bless you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. God bless you. Take care. Thank you.